புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரிக்கு வடக்கு திசையில் புயல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், புயலின் திசையானது மாறுகிறதா? விவரங்களை பகிரலாம். பெஞ்சல் புயலினுடைய நகர்வு திசையில சற்று மாற்றம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அது கரையை கடக்கக்கூடிய இடத்திலும் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புயல் கரையை கடப்பது முன்பு புதுவைக்கு அருகே என சொல்லப்பட்டிருந்தது. அது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த அந்த கோனா பன்சர்டி என சொல்லக்கூடிய அந்த புயலினுடைய பாதைக்கான அந்த கணிப்பு படைப்படத்துல நமக்கு புதுவைக்கு நேராக அது கரையை கடப்பது போன்ற படங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது அது கரையை கடக்கக்கூடிய இடம் புதுவைக்கு வடக்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு 8:30 மணி அளவில் கொடுக்கப்பட்ட அந்த வரைகடை படத்துல புயல் புதுவைக்கு புதுவை பகுதியில் கரை கடப்பது போன்ற ஒரு படம் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த நகரக்கூடிய திசையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 12 மணி நேரத்தில் முதல் 6 மணி நேரம் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் இந்த புயல் கடந்த 12 மணி நேரத்திலையும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்பதுதான் கணிப்பாக வைத்திருந்தாங்க. ஆனால் இது அந்த மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய நேரங்களில் அது வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது என்னவோ மேற்கு வடமேற்கு திசையில. தற்பொழுது காலை 8:30 மணி அளவுல கொடுக்கப்பட்ட தகவல்ல இந்த புயலுடைய நகர்வு திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்திருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இதன் காரணமாக சற்று புயல் கரை கடக்கக்கூடிய பகுதிக்கு விலகி வடக்கு திசையில கடப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்பு இது கரை கடக்கக்கூடிய திசை மற்றும் அவருடைய இடம் என்பதில் மாற்றம் இல்லை என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்பாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியுடைய நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதனுடைய இடத்திலும் சற்று மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயல் கரையை கடப்பதற்கு இன்னும் 140 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது. புதுவைக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது புதுவைக்கு நேர் கிழக்கு திசையில வங்கக்கடல்ல 140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் சென்னைக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பாக சொல்லப்பட்டதுல சென்னைக்கு தென்கிழக்கு திசையிலும் புதுவைக்கு நேர்கிழக்கு திசையிலும் 150 கிலோமீட்டர் புதுவைக்கும் சென்னைக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக தான் அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதனுடைய நகர்வு சென்னைக்கு அருகில் இருப்பது போலவும் புதுவைக்கு சற்று தொலைவில் நகர்ந்தும் இருக்கிறது. இது புயலினுடைய நகர்வு சற்று மேல் நோக்கி நகர்ந்திருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது இந்த புயலுடைய கரையை கடக்கக்கூடிய திசை சற்று மேல் நோக்கி புதுவைக்கு வடக்கே கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அது நகரக்கூடிய வேகத்திலும் மாற்றம் ஏற்பட்டு தற்பொழுது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில அதனுடைய நகர்விலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய கரை கடக்கக்கூடிய திசையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய கரை கடக்கக்கூடிய இடத்திலும் தற்பொழுது மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இதன் காரணமாக கடலோர பகுதிகளை வீசக்கூடிய காற்றினுடைய திசையிலும் நமக்கு மாற்றம் இருப்பதை களத்திலிருந்து நம்ம செய்தியாளர்கள் சொல்லும்போது உணர முடிகிறது. அதாவது அந்த புயல் கரை கடக்கக்கூடிய மையப்பகுதியாக சொல்லக்கூடிய புதுவைக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சுழற்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலையும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சுழற்காற்றாக இன்றைய தினம் தரைக்காற்று இருக்கும் எனவும் காற்றின் வேகம் அதிகபட்சமாக புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த புதுவைக்கு கீழ் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல காற்றினுடைய வேகம் பலத்த காற்றாக இருக்கும். அதனுடைய வேகம் என்பது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் என்ற வரையில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அந்த புதுவைக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுழற்காற்றும் புதுவைக்கு கீழ் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலிருந்து கடல் பகுதி நோக்கி பலத்த காற்றாகவும் இருக்கும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் நமக்கு களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை என்னவென்றால் புதுச்சேரிக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மரக்காணத்திற்கும் கல்பாக்கத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைக்கல்லி நாடு பகுதிகளில் காற்றினுடைய திசை என்பது நிலப்பரப்பிலிருந்து கடலுக்கு செல்வதாக இருக்கிறது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு
நிலத்திலிருந்து கடலுக்கு செல்வதனால நமக்கு அந்த பகுதிகளில் காற்று கடலில் இருந்து நிலத்துக்கு வரவில்லை. அதே மாதிரி இடைக்கரை நாடு மரக்காணத்துக்கும் கல்பாக்கத்திற்கும் மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை தாண்டி வட திசையில கல்பாக்கத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையிலான பகுதியில காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருந்தாலும் நமக்கு அதனுடைய காற்று திசை என்பது நிலத்திலிருந்து தான் கடலுக்கு காற்று போகுது. கடல்ல இருந்து காற்று நிலத்துக்கு வருவது போல இல்லை என்பதுதான் களத்துல நமக்கு உணரக்கூடிய காற்றா இருக்கு. அதே நேரத்துல கோவளம் பகுதியில சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவளம் பகுதியில காற்றினுடைய வேகம் பெரும் அளவுல இல்ல, மிகவும் சாதாரண அளவிலான வழக்கமான அளவுல இருப்பதாகவும் கடல் மட்டுமே கொந்தளிப்புடன் இருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இந்த நேரத்தில் புயலுடைய நகரும் திசையும் என்பதும் வடமேற்கு திசையில தான் இருந்தது. நமக்கு நேற்று இரவு 8:30 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த தகவல்ல புயலுடைய நகரும் திசை மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய எதிர்பார்ப்பும் கணிப்பும். ஆனால் புயல் நகர்ந்தது என்னவோ வடமேற்கு திசையில. நமக்கு இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி வானிலை ஆய்வு கொடுத்திருக்கூடிய தகவல் வரையிலும் புயல் நகர்ந்தது திசை என்பது வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு அது கரை கடக்கூடிய நேரமும் மாறி இருக்கு. நேற்று சொல்லப்பட்ட அந்த வானிலை தகவல் என்பது நமக்கு இன்று பிற்பகல்ல புயல் கரையை கடக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் இன்று தற்பொழுது காலை 8:30 மணி அளவில் கொடுக்கப்பட்ட இந்த தகவல் என்பது புயல் கரையை கடக்கக்கூடிய நேரம் மாற்றி மாலை நேரத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புதுவை மையமாக வைத்து அது கரையை கடக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது புதுவைக்கு வடக்கே சற்று தள்ளி அது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசை மற்றும் அதனுடைய போக்குக்கு ஏற்ப மாறுதல்கள் இருக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அந்த வானிலை ஆய்வு சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிப்புல புதுவைக்கு அருகே என குறிப்பிட்டதுனால இது தற்போது வரையிலும் புதுவைக்கு அருகே வடக்கு திசையில புதுவையே மையப்பகுதியாக இல்லாம புதுவைக்கு அருகே அதனுடைய புதுவையுடைய வடக்கு பகுதி புயலினுடைய மையப்பகுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய கணிப்பாக இருக்கு. இதன் காரணமாக மழையினுடைய தீவிரத்தன்மையில மாற்றங்கள் ஏதும் இல்லை. தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை தொடர்கிறது. காற்றினுடைய வேகம் தரை காற்றுடைய வேகமும் கொடுக்கப்பட்ட அளவில் எச்சரிக்கையை தொடர்கிறது. ஆனால் சுழற்காற்று மற்றும் பலத்த காற்று என்ற வித்தியாசம் வேறுபாடுகள் மட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கின்றன. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பும் தரைக்காற்றுடைய தீவிரம் தொடரக்கூடிய நிலையில சென்னையில காலை முதல்ல குறிப்பா காலை 4 மணிலிருந்து விடாது மழை பெய்யக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. அதுவும் சரியாக காலை 8 மணிக்கு பிறகாக விட்டு விட்டு பலத்த மழை பெய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மழை தரைக்காற்று தீவிரமா இருக்கக்கூடிய நிலையில புயல் கரை கடக்கக்கூடிய நேரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது கரை கடக்கக்கூடிய பகுதியில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.